பகவானுடைய திருமந்திரம் 6 எழுத்து, முகங்களும் 6 முகம், அவரை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6, அவர் புகழ் பெற்ற ஸ்தலங்களும் 6. இன்னைக்கு நாம திண்டுக்கல்ல புதிதா கலைநயத்தோடு மிக அழகாக கட்டப்பட்டுள்ள கோயில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோவில் எங்கே லொகேட் ஆகி இருக்குன்னா நத்தம் ரோடு, குள்ளனம்பட்டி, திண்டுக்கல். இன்னும் அக்குரேட்டா சொல்லணும்னா DLS மஹால் ஆப்போசிட். இந்த கோவிலில் உள்ள பாலமுருகன் சிலை மிக பழமையானது. 200 ஆண்டுக்கு முன்பு இச்சிலை செதுக்கப்பட்டதுங்க. பழமையா இருந்த இக்கோயில இப்போ புதுப்பிச்சு மிக அழகாக கலைநயத்தோட கட்டி இருக்காங்க. எந்த வேலையை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலும் முழு முதற் கடவுளான பிள்ளையார தரிசிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நாம ஸ்ரீ சுந்தர விநாயகரை தரிசிக்கலாம். ஈவினிங் டைம்ல போனதால கோவிலோட என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ அமிர்த ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் சுவாமியை தரிசிக்கலாம். இந்த லிங்கம் தானாக உருவான சுயம்புலிங்கம். இந்த லிங்கத்தை தரிசித்தால் காசி விஸ்வநாதரை தரிசிப்பதற்கு சமமானதுங்க. ஒளி இல்லாம மனித கைப்பட செய்யாம இயற்கையா தானா உருவாவது சுயம்புலிங்கம். பேர்பட்ட அரிய சுயம்புலிங்கம் இக்கோவில்ல இருப்பது சிறப்புங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் சன்னதி. அம்பால பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட மிக அழகாக காட்சி தர்றாங்க. புவனேஸ்வரி அம்மனை வணங்குவதால் மகிழ்ச்சி, வெற்றி, மனநிறைவு கிடைக்கும் என்பது ஐதீகம். நெக்ஸ்ட் கிருஷ்ணர் சன்னதியை பார்க்கலாம். இந்த கோவில் குருக்கள் எல்லோரும் அந்தந்த சுவாமியோட மந்திரங்களை கூறி தீபார்த்தனை காட்டுவது சிறப்புங்க. கிருஷ்ணர் என்றாலே அழகுதாங்க. புல்லாங்குழலோட கிருஷ்ணர் காட்சி தருவது மிக அழகுங்க. நெக்ஸ்ட் நாம அருள் தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் சிறப்பை பற்றி குருக்கள் விவரிக்கிறார். சுப்பிரமணியம் கோயில்ல பகவான் அருள் தரும் ஆஞ்சநேயராக பாவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பகவானுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கோயிலையும் பகவான் நின்றுகிட்டு இருப்பாரு. இங்க பகவான் அமர்ந்திருக்காரு. சூரிய பகவானுக்கும் ஆஞ்சநேய பகவானுக்கும் ஒரு கனெக்ஷன் உள்ளது. அங்கிருந்து பகவான் பக்தர்களுக்கு எதிர்க்க காட்சி கொடுக்கின்றாரு. இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் காரகன். இவருடைய பித்ரு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையணும். முன்னோர்களுடைய சாபம்லாம் விடுதலை கிடைக்கணும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி ஆஞ்சநேய பகவானுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுடைய தோஷங்கள், கண்ட சனி, பக்கம் சனி, பொங்கும் சனி, ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான சனி தோஷங்களை நிவர்த்தி பண்ணி பகவான் கொடுக்கக்கூடியவர் சித்தி, பேய், பிசாசி, பூதம், ஏவல் சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான தோஷ கிரகங்கள்லாம் நிவர்த்தி அடையும். பகவானை சேவித்தால் வார வாரம் துளசி கொண்டு அட்டிடப்பட்டு போறது ரொம்ப சுபிட்சம் கிடைக்கும் என்பதை தெரிந்து அமர்ந்த நிலையில கம்பீரமான தோற்றத்தோட கையில் கதாயுதத்தோட அமர்ந்து காட்சி தருவதை பார்க்கும்போது நமக்குள்ளே அந்த தைரியம் பிறப்பதை உணர முடிகிறது. ரீசெண்டா தாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா 5/6/2025 தேர்ஸ்டே அன்னைக்கு மகா சம்ரோஜனம் வெகு விமர்சையாக நடந்ததுங்க. இந்த ஜெனரேஷன் கிட்ஸுக்கு நம்முடைய பழமையான இதிகாசமான ராமாயணம், மகாபாரத பத்தி தெரியறது இல்லைங்க. இந்த கோவில்ல தியான மண்டபம் சுற்று பிரகாரத்துல ராமாயணத்தின் முக்கியமான பாட்டான சுந்தரகாண்டத்தை கிரியேட்டிவா கலர்ஃபுல்லா பண்ணிருக்கிறது ஹைலைட். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ராமர் அனுமானிடம் கணையாளியை கொடுப்பது போன்ற காட்சி. செகண்ட் பிக்சர்ல அனுமார் கணையாளியோட கடலை கடந்து லங்கையை அடைவது போல காட்சி. தேர்ட் பிக்சர்ல அனுமார் சீதை பிராட்டியிடம் ராமர் தூதுவன் தான் என்று விவரித்து சீதையிடம் சூடாமணி மாலையை பெறுகிறார். போர்த் பிக்சர்ல சமாதானம் பேசுவதற்காக லங்கேஸ்வரிடம் பேசுகிறார். அனுமரை ராவணன் அமர இருக்கை கொடுக்காததால் அனுமர் தனது வாளை சிம்மாசனமாக அமைத்து அமர்ந்து பேசுகிறார். பிப்த் பிக்சர்ல அனுமார் ராமரிடம் கண்டேன் சீதையை என்று கூறி சூடாமணி மாலையை வழங்குகிறார். சிக்ஸ்த் பிக்சர்ல ராமர் அனுமாரை கட்டி தழுவது போல காட்சி மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஃபைனலா ராமர் பட்டாபிஷேகம். இது தாங்க தியான மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். இந்த தியான மண்டபத்தோட ஃப்ரண்ட்ல ஒரு அழகான வாட்டர் ஃபவுண்டேஷன். தியான மண்டபத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆன உடனே செம்பாலான ஆஞ்சநேயரை பார்க்கலாம். அனுமரை வேண்டிட்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு இந்த தியான மண்டபத்துல அமர்ந்து தியானம் செஞ்சீங்கன்னா நீங்க வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். மைண்ட் பீஸ்ஃபுல்னஸுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது மெடிடேஷன். மெடிடேஷன் சென்டருக்கு போய் செலவழிக்கிறத விட இந்த குள்ளனம்பட்டி கோவிலுக்கு சென்று ஜெய் ஸ்ரீராம்னு தியானம் செஞ்சீங்கன்னா உங்க மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்குங்க. இந்த தியான மண்டபம் சுவர்ல ஸ்ரீ ரமண மகரிஷி, திரு அருட்பிரகாச வள்ளலார், ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீமத் ராகவேந்திர,
ஸ்ரீ நடன கோபால சுவாமிகள் இவங்க எல்லோருடைய சிலையும் வச்சிருக்காங்க. இவங்க எல்லோரும் சிறு வயதிலேயே துறவரம் மேற்கொண்டவர்கள். தான் கற்றதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்து மருத்துவராக பாத யாத்திரை மூலம் ஆன்மீக சிந்தனையை தூண்டியவர்கள். மகா சக்தி பெற்றிருந்தாலும் கர்வம் இல்லாமல் மக்களுக்கு உதவும் குருவாக இருந்துள்ளார்கள். இவர்களுடைய ஆசிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தியான மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் விலாக் வீடியோ இன்னும் முடியலங்க. ரிமைனிங் பார்ட் 2ல அப்லோட் பண்றோம். சோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க.